இன்னைக்கு கிளாஸ்ல பொசிஷன் அண்ட் மொமெண்டம் பேசிஸ் வேவ் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். அது மாதிரி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தியும் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஏன் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் பேசிஸ் வேவ் ஃபங்க்ஷனுக்கு போறோம்? அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். நமக்கு தெரியும் தி அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து 2 canonical conjugate parameter we cannot measure simultaneously accurately. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைமல்டேனியஸா அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சம் பார்ட்டிகிள் நாட் நெசசரிலி எலக்ட்ரான். யூ ஹாவ் ஒன் பார்ட்டிகிள் ஸ்மால். ஏன்னா குவாண்டம் தியரி டீல்ஸ் வித் மைக்ரோ பார்ட்டிகிள், ஸ்மால் பார்ட்டிகிள். இப்ப நம்ம இந்த பொசிஷன் மெஷர் பண்றோம்னா இந்த பார்ட்டிகிள் சைஸை விட லோ வேவ் லென்த் உள்ள லைட்டை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ வென் யூ ஆர் finding the position using microscope and other thing, you have to shine light shine பண்ணணும். அந்த லைட் வேவ் லென்த் வந்து இந்த பார்ட்டிகிளோட வேவ் லென்த்தை விட கம்மியா இருக்கணும். ஸோ பார்ட்டிகிளுக்கு இது வந்து டைனி பார்ட்டிகிள், ரொம்ப ஸ்மால் பார்ட்டிகிள். அதனால இதை மெஷர் பண்றேன்னா இதை விட ஸ்மாலர் வேவ் லென்த். அப்போ ஸ்மாலர் வேவ் லென்த்னா என்ன மீனிங்? ஹை எனர்ஜி. ஸோ இப்போ ஹை எனர்ஜி லைட் இதுல இரேடியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இட் வில் கெயின் சம் மொமெண்டம். ஏன்னா நம்ம ஹை எனர்ஜி லைட் வந்து சைன் பண்றோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் மூவ் ஆகும் இந்த இடத்துல. ஸோ சம் அதர் பிளேஸ் இட் வில் மூவ். At the time of measurement, we can measure the position accurately. ஆனா இது என்ன ஆகும்? இது மொமெண்டம் சேஞ்ச் ஆயிரும். For some other time, இப்போ வந்து இது T0ன்னு வச்சுக்கலாம். T0ல இந்த பார்ட்டிகிள் இப்படி இருக்கு. ஆஃப்டர் லைட் ஷைன் பண்ணவொன்னா இங்க வந்துருது அந்த பார்ட்டிகிள். இது வந்து அட் T1. ஸோ இப்போ இதுல வந்து நீங்க வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ணா எவ்வளவு டைம் ஆகுது. ஸோ நேச்சுரலி வெலாசிட்டி, தட் மீன்ஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டி மொமெண்டம். இதனுடைய மொமெண்டம் நேச்சுரலி சேஞ்ச் ஆயிருக்கும். So at particular time T1, you can measure the momentum accurately, but not the position. So இதுல சொல்ல வர்றது என்னன்னா, மொமெண்டம் அல்லது அண்ட் பொசிஷன் ரெண்டையும் ஒரே சமயத்துல அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்புறம் அது போக குவாண்டம் தியரியா வந்து ப்ராபபிலிஸ்டிக் தியரி. அந்த பொசிஷன்ல அந்த பார்ட்டிகிள் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? அப்போ அதுக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும். தி வேவ் ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட்ஸ் தி ப்ராபபிலிட்டி. தட் இஸ் மாடுலஸ் ஸ்கொயர் ஆஃப் தி வேவ் ஃபங்க்ஷன் கிவ்ஸ் யூ தி ப்ராபபிலிட்டி. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி அந்த பார்ட்டிகுலர் அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்க ப்ராபபிலிட்டி என்னன்னா, நம்மளுக்கு வந்து வேவ் ஃபங்க்ஷன் position basis wave function தேவை. That is psi, which is a function of x. So that நம்ம வந்து அந்த வேவ் ஃபங்க்ஷன் அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல அந்த வேவ் ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த பார்ட்டிகிளுடைய மொமெண்டம் கால்குலேட் பண்றோம்னா we need a wave function which is a function of momentum. So அப்போ நம்மளுக்கு வந்து வேவ் ஃபங்க்ஷன் வந்து பொசிஷன் பேசிஸ்லயும் தேவைப்படுது, மொமெண்டம் பேசிஸ்லயும் தேவைப்படுது. ஏன்னா மொமெண்டம் வேவ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த பார்ட்டிகுலர் அந்த பர்டிகுலர் மொமெண்டத்துல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுதான் தி ஐடியா பிஹைண்ட் திஸ் பொசிஷன் பேசிஸ் வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் மொமெண்டம் பேசிஸ் வேவ் ஃபங்க்ஷன். பொசிஷன் அண்ட் மொமெண்டம் வேவ் ஃபங்க்ஷன் பத்தி டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ராடிங்கர் ஈக்குவேஷன் பத்தி பார்ப்போம். பர்டிகுலர்லி இன் டிராக் நோட்டேஷன், தட் இஸ் கெட் வெக்டர். ஸோ இதை வந்து ஸ்ராடிங்கர் ஈக்குவேஷன் இன் டிராக் நோட்டேஷன், தட் இஸ் IH cross T by TT get psi which is a function of T
psi of t is equal to h get psi of t. இங்கே hங்கிறது ஹாமில்டோனியன். ஸோ இந்த ஈக்குவேஷனுடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னா, எப்படி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தட் இஸ் நியூட்டனியன் மெக்கானிக்ஸ் பார்ப்போமோ, அது மாதிரி இந்த ஸ்ராடிங்கர் ஈக்குவேஷன் வந்து இஸ் அ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் குவாண்டம் பிசிக்ஸ். லைக் கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல நியூட்டனியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அது மாதிரி இங்க வந்து இந்த ஸ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் இஸ் அனலாகஸ் டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். So, but only thing is it cannot be derived. We cannot derive it. ஆனா we can postulate it. அப்ப இதனுடைய கரெக்ட்னஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது? From the experimental point of view. So experimentally and the quantitative explanation. See, we are observing something experimentally. அது வந்து இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தட் இஸ் ஸ்ராடிங்கர் ஈக்குவேஷன்ல எவ்வளவு மேட்ச் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் தட் இஸ் இந்த மைக்ரோ பார்ட்டிகிள் நடக்கிற எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன்ல இதை வச்சு இந்த ஈக்குவேஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். தட் மீன்ஸ் இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் கெட் அண்ட் வேவ் ஃபங்க்ஷன்? கெட்டுங்கிறது வந்து ரெப்ரசன்ஸ் தி ஃபார்மல் வெக்டார். அதே சமயத்துல வேவ் ஃபங்க்ஷன்ங்கிறது இஸ் தி வெக்டார் இன் அ பர்டிகுலர் பேசிஸ். இந்த வெக்டார் இன் அ பர்டிகுலர் பேசிஸ் அதை இந்த லெக்சர்ல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இப்போ பொசிஷன் பேசிஸ் வேவ் ஃபங்க்ஷன் பத்தி பார்ப்போம். இது வந்து ஸ்ராடிங்கர் ஈக்குவேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டைம். திஸ் இஸ் டைம் டிபெண்டன்ட். இங்கே டைம் டெரிவேட்டிவ் யூ கேன் see டைம் டிபெண்டன்ட். So there is x dependent also, psi x of psi which is a function of x and t. So x and t இது எப்படி டிராக் நோட்டேஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, bra x and get psi. இதுக்கு மீனிங் நான் பலமுறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த பிரா வெக்டார்ங்கிறது how much it is projected on the get vector. இந்த get vectorல எவ்வளவு x ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, தட் இஸ் x காம்பனன்ட் எவ்வளவு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அதாவது psi x of t, இந்த psi வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டைம் இங்க பார்த்துருப்பீங்க. இந்த we are changing it into position basis. Position basis bra x which represents the how much amount or how much projection x has on this side. So அதான் இதுக்கு வந்து மீனிங். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்த கெட் psi வந்து லீனியர் காம்பினேஷன் யூசிங் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் லீனியர் காம்பினேஷனா எழுதலாம். தட் இஸ் சம்மேஷன் ஓவர் n cn. இது வந்து ப்ராபபிலிட்டி ஆம்பிளிடியூட் ஆர் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட், அதாவது இந்த cn இன்டு கெட் psi n, சாரி கெட் பை n. இந்த பை என்கிறது என்னதுன்னா, இட் இஸ் தி வேவ் ஃபங்க்ஷன் அட் nth ஸ்டேட். அந்த பார்ட்டிகுலருடைய nth ஸ்டேட்ல என்ன வேவ் ஃபங்க்ஷன் என்ன, அதை தான் நம்ம psi n, சாரி பை n எழுதுறோம். பை n இஸ் தி வேவ் ஃபங்க்ஷன் அட் தி nth ஸ்டேட். ஸோ அப்போ டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் என்னவா இருக்க முடியும்? யூ ஆட் ஆல் தி nth ஸ்டேட், தட் இஸ் n மே பி வேரி ஃப்ரம் 1 to infinite. ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இப்போ இங்க cnங்கிறது என்னது? ப்ராபபிலிட்டி ஆம்பிளிடியூட் அல்லது எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட். இது வந்து பை டெஃபினிஷன் என்னன்னா, இந்த டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன்ல தி பை n தட் இஸ் nth பொசிஷன், nth ஸ்டேட் ஆஃப் தி பார்ட்டிகிள் எவ்வளவு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு இந்த பைல, டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன்ல இது எவ்வளவு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு
அதான் வந்து இந்த Cn. அது வந்து நம்ம எக்ஸ்பான்ஷன் கோஎபிஷியன்ட்டும். இந்த கேஸ்ல வந்து பாருங்க, இது வந்து பேசிஸ். அதாவது வேவ் ஃபங்க்ஷன் அட் nth ஸ்டேட் வேவ் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். n பை 1 பை 2 பை 3ன்னு. அதை வந்து அந்த பேசிஸ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, இந்த கர்லி ப்ராக்கெட் பை n ரெப்ரசன்ட் திஸ் இஸ் தி பேசிஸ். இங்க வந்து பேசிஸ் வந்து பை n. ஸோ இப்போ சை வந்து என்னது, நம்மளுக்கு சம்மேஷன் ஓவர் சிஎன் கெட் பை என். இப்ப நம்மளுக்கு அந்த சிஎன் இருக்கு இல்லையா, இந்த சிஎன் வந்து நம்ம இதை ரீப்ளேஸ் பண்றோம். வி ஆர் ரீப்ளேசிங் சிஎன் பை பையன் சை, பையன் சை, அதுதான் இங்க பாட்டிருக்கோம். இப்ப இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, பையன் சை வந்து இன்னர் ப்ராடக்ட். வி நோ இட். இன்னர் ப்ராடக்ட்னா என்னது? இஸ் நத்திங் பட் ஸ்கேலார் ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்ல யூ வில் கெட் அ நம்பர், நாட் அ வெக்டார் நம்பர். ஸோ இது நம்பருங்கிறதுனால யூ கேன் ரீப்ளேஸ் பேக் அண்ட் போர்ட். இதை இந்த பக்கமும் கொண்டு வரலாம், அல்லது அதாவது இந்த கெட் வெக்டாருக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கலாம். பிகாஸ் ஆஃப்டர் ஆல் இட் இஸ் அ நம்பர். ஸோ அதனால நான் இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போறேன். கொண்டு போகும்போது என்ன வரும்? சம்மேஷன் ஓவர் கெட் பையன். ஏன்னா இந்த கெட் பையனை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், ஏன்னா இது இது இன்னர் ப்ராடக்ட் வந்து நம்பர். ஸோ கெட் பையன், அப்புறம் இந்த பையன் இருக்கும், பையன் சை. இப்ப இதுல இன்ட்ரெஸ்டிங் திங் பாத்தீங்கன்னா, சம்மேஷன் ஓவர் என் தி அவுட்டர் ப்ராடக்ட். இது வந்து நம்ம அவுட்டர் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, பையன் தட் இஸ் கெட் பையன் பிரா பையன். ஸோ பிரா ஃபர்ஸ்ட் வந்து கெட், நெக்ஸ்ட் வந்தா இன்னர் ப்ராடக்ட். கெட் ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்தா அது வந்து அவுட்டர் ப்ராடக்ட். இதுக்கு மீனிங் என்ன ஆக்சுவலா? Because we are subbing over all n. So இது வந்து closure property or completeness. இது வேல்யூ என்ன இருக்கும்? இந்த ரெட் கலர் ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். ஸோ நேச்சுரலி இதுக்கு வேல்யூ வந்து 1. தட் மீன்ஸ் இங்க வந்து ரைட் ஹேண்ட் சைடு கெட் சை இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்சோ வில் பிகம் கெட் சை. ஸோ சின்ஸ் இந்த வேல்யூ வந்து 1ன்னு இருக்கிறதுனால நம்ம இப்பதான் பார்த்தோம், தி கெட் சை இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஓவர் என் தி இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் பை என் வித் சை மல்டிப்ளைடு வித் கெட் சை என். இது வந்து ஃபார் அ டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல், டிஸ்கிரீட் எனர்ஜி சிஸ்டம். இதே இது எனர்ஜி ஸ்டேட் வந்து கண்டினியூஸா இருந்தா என்ன பண்ணுவோம்? இட்ஸ் a very simple. You replace the summation into integration. அப்ப இன்டகிரேஷனை மாற்றும் போது இந்த என்கிறது மீனிங்லெஸ், ரன்னிங் இன்டெக்ஸ் என் மீனிங்லெஸ். ஏன்னா இது வந்து டிஸ்கிரீட் எனர்ஜி லெவலை காட்டுது, இது வந்து கண்டினியூஸ் எனர்ஜி லெவல். ஸோ இதை வந்து நம்ம இன்டெக்ரல் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் பை வித் சை இன்டு தி கெட் பைன்னு எழுதுவோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க வந்து பேசிஸ் வந்து பை, தட் இஸ் nth வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் தி nth ஸ்டேட். இது வந்து பை சை வந்து டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன். டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன்ல இது பை எவ்வளவு ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to change the basis into x. இங்க வந்து எக்ஸ் ஐ ரன்னிங் இன்டெக்ஸ், டிஸ்கிரீட் லெவல்ல ஐ, கண்டினியூஸ்னா நம்மளுக்கு ஐ ரன்னிங் இன்டெக்ஸ் வந்து நம்ம மீனிங்லெஸ். ஸோ இது வந்து கர்லி ப்ராக்கெட்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கன்வென்ஷனல் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் தி பேசிஸ், அதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கர்லி ப்ராக்கெட் எக்ஸ் ஐ, இங்க வந்து இது பேசிஸ். இப்ப தி பை பேசிஸ் பைய நான் வந்து எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்றேன் நவ். ஏன்னா இங்க வந்து பை nth ஸ்டேட் வேவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் தி பேசிஸ். ஸோ அப்ப இது என்ன ஆகும்? இன்டெக்ரல் டிஎக்ஸ் நேச்சுரலி தி இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் வித் சை இன்டு கெட்
எக்ஸ். ஸோ இதுதான் இங்க வரும். இப்போ இது மீனிங் பாருங்க. இது வந்து நான் வந்து ரெக்டாங்குலர் ப்ளூ கலர் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். தட் இஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் சை. அப்ப இதுக்கு மீனிங் என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸ் காம்பனன்ட் வந்து சைல எவ்வளவு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் நம்ம ப்ராபபிலிட்டி பார்க்கும் போதெல்லாம் இது எவ்வளவு ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னு தான் பார்ப்போம். ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிறது மீன்ஸ் தட் இஸ் சை விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இது வந்து வேவ் ஃபங்க்ஷன் விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் கெட் சை. இத நம்ம வந்து இந்த இன்னர் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் ப்ரா எக்ஸ் இன்டு கெட் சை. அத வந்து சை ஆஃப் எக்ஸ் தட் இஸ் சை விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஏன்னா இது வந்து எவ்வளவு எக்ஸ் காம்பனன்ட் ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ நவ் யூ காட் அ psi x which is equal to inner product of x with psi. So இது வந்து வேவ் ஃபங்க்ஷன் ஆன் பொசிஷன் பேசிஸ். இதனுடைய இம்பார்ட்டன் என்ன? இப்போ மாடுலஸ் ஸ்கொயர், இதனுடைய மாடுலஸ் ஸ்கொயர் எடுத்தா நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் நத்திங் பட் தி ப்ராபபிலிட்டி. That is probability of the finding the particle at position x. This is the important of position basis wave function. So அதே மாதிரி நம்ம இனிமே இது மொமெண்டம் பேசிஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து பொசிஷன் பேசிஸ் வேவ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ அடுத்த டாஸ்க் வந்து நம்மளுக்கு வந்து மொமெண்டம் பேசிஸ் வேவ் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கணும். ஸோ நார்மலா இந்த மொமெண்டம் பேசிஸ் வேவ் ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா சை டில்டா. அதாவது பொசிஷன் பேசிஸ் வேவ் ஃபங்க்ஷனுக்கும் மொமெண்டம் பேசிஸ் வேவ் ஃபங்க்ஷனுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இந்த டில்டா சிம்பல் யூஸ் பண்றோம். Psi tilde, which is a function of p, can be written as bra p and get psi. So இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதே ஈக்குவேஷனை நான் இங்க எழுதியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த கண்டினியூவம் பேசிஸ் இது பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் dx the outer product of x with x வந்து நம்மளுக்கு தெரியும் இப்போ டியூ டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆர் கம்ப்ளீட்னஸ் ப்ராப்பர்ட்டி இது வேல்யூ வந்து 1. அதாவது இன்டெக்ரல் இந்த எல்லோ ஷேடிங்ல போட்டிருக்கலையா இன்டெக்ரல் டிஎக்ஸ் எக்ஸ் வித் எக்ஸ் தட் இஸ் அவுட்டர் ப்ராடக்ட் இஸ் 1. ஸோ அதனால இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு மாறாது இல்லையா? ஏன்னா இது ஒண்ணுங்கிறனால யூ வில் கெட் பி சை தட் இஸ் பி ப்ரா பி கெட் சை. ஸோ இதான் நம்மளுக்கு கிடைக்கும். இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இதுக்கு மீனிங் என்னன்னா தட் இஸ் பி சைங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா இந்த டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன்ல how much the momentum is projected. இது எவ்வளவு ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னு நம்ம ஏற்கனவே பொசிஷன் பேசிஸ்க்கு பார்த்த மாதிரி, அதாவது இந்த டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன்ல how much the position projected, அதே மாதிரி இங்க how much the momentum projected அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஸோ இதுல ஒண்ணு இந்த இதுல என்னன்னா மிடில் we are inserting 1. அதாவது இன்டெக்ரல் டிஎக்ஸ் அவுட்டர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் வித் எக்ஸ் இஸ் 1. ஸோ அதனால இந்த ரிசல்ட் எதுவும் மாறாது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? tilde of psi of p is equal to integral dx p x. This is the pro p into get x inner product and x psi. நம்மளுக்கு இதுல செகண்ட் பார்ட் நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இது என்னன்னா how much x component projected over the total wave function. அதான் இதுக்கு மீனிங். அதாவது இது வந்து psi x, psi of x. ஆனா இது நம்மளுக்கு தெரியாது. What will happen when bra p act on the get x? So இது நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் நம்மளுடைய டாஸ்க் என்னன்னா இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ப்ரிலிமினரியா நம்மளுக்கு தெரியும் தி பி கேட் ஆக்ட் ஆன் தி கெட் பி. இது வந்து ஆப்ரேட்டர் சிம்பிள் இல்லையா? பி ஆப்ரேட்டர் வந்து கெட் பில ஆப்ரேட் ஆச்சுன்னா
you will get the eigenvalue of p multiplied with get p. இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ நம்ம அல்டிமேட் எய்ம் என்னன்னா we have to find the p get x இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதை நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம அல்டிமேட் எய்ம் வந்து பிஎக்ஸ் வேவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் பி தட் இஸ் ப்ரா எக்ஸ் இன்டு கெட் பி. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? யூசிங் சிம்பிள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்மளுக்கு தெரியும் மொமெண்டம் ஆபரேட்டர் இஸ் மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டி பை டிஎக்ஸ் திஸ் ஒன் xp which is equal to in the minus I h cross t by tx p. This is the eigenvalue momentum. This is momentum operator. இது வந்து momentum eigenvalue p. அப்போ இங்க இந்த IH cross இருக்கு இல்லையா, மைனஸ் IH cross, அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. கொண்டு போனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? p divided by minus IH cross கிடைக்கும். இப்போ இதை ஐயால மல்டிப்ளை பண்ணி அண்ட் டிவைட் பண்ணுங்க. ஸோ இங்க மைனஸ் ஐ வரும். ஸோ அப்போ ஐ இன்டு ஐ ஏன்னா we are multiplying and dividing by ஐ. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஆல்ரெடி ஒரு மைனஸ், இந்த மைனஸ் இருக்கு, மைனஸ் ஒன், மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ்னு வந்துடும். So you will get IP over H cross and of course XP. இதனுடைய சொல்யூஷன் என்ன? இஸ் வெல் நோன் சொல்யூஷன். Bra x into get p is equal to e power I px divided by H cross. இப்போ இதை வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுங்க. இதுக்கு இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும், பி எக்ஸ்னு வந்துடும். இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வந்து மைனஸ் ஐ பிஎக்ஸ் டிவைடட் பை ஹச் கிராஸ்னு வரும். நம்ம இப்போ பிஎக்ஸ் வேவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் பி கெட் எக்ஸ். இப்போ நம்மளுக்கு தெரியும் சை டில்டா ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டி டிஎக்ஸ் பிஎக்ஸ் எக்ஸ் சை. ஸோ நம்ம இப்போதான் பார்த்தோம் பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஐ பி எக்ஸ் டிவைடட் பை ஹச் கிராஸ். ஸோ இதை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ பிஎக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ யூ ஆர் ரீப்ளேசிங் திஸ். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டிஎக்ஸ் இ பவர் மைனஸ் ஐ பிஎக்ஸ் ஓவர் ஹச் கிராஸ். இது வந்து நம்மளுக்கு தெரியும் நத்திங் பட் சை விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, வி நோ பி ஈக்குவல் டு ஹச் கிராஸ் கே. ஸோ அந்த நியூமினேட்டரில் உள்ள ஹச் கிராஸும் டினாமினேட்டரில் உள்ள ஹச் கிராஸும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ இங்கே ஹச் கிராஸ் கே தானே, அப்போ கே மட்டும் இருக்கும். So P over H cross is equal to K. So psi tilde P is equal to integral dx e power I kx psi of x. இது உங்களுக்கு பார்த்த உடனே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். திஸ் இஸ் நத்திங் பட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். தட் இஸ் இது வந்து பி அண்ட் எக்ஸ் வந்து கனானிக்கலி கான்ஜுகேட்டட் பாராமீட்டர். Now in the x wave function which is in x position basis நம்ம momentum basis convert பண்றோம். So அதான் வந்து நம்ம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்றோம். ஸோ இப்போதான் நம்ம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம். அதாவது சை டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் இ பவர் மைனஸ் IKX psi AX. இது வந்து ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் பார்ட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? psi x is equal to integral TP. You are integrating with respect to P is e power IKX psi tilde P. இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? இது திஸ் இஸ் ஆல்சோ வெல் நோன் எக்ஸ்பிரஷன். இது வந்து இன்வர்ஸ் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவோம். So இதுதான் about the importance of position basis wave function and momentum basis wave function.
இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொசிஷன் அண்ட் மொமெண்டம் வந்து கனானிக்கலி கான்ஜுகேட். So in order to find the position of the particle, you must know the position basis wave function. அதே இது அந்த பார்ட்டிகிள் மொமெண்டம் தெரியணும்னா யூ should know the வேவ் ஃபங்க்ஷன் ஆன் பொசிஷன் பேசிஸ். ஸோ இதான் இது ரெண்டுடைய இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பற்றி பார்த்தோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் supporting me continuously.